உருண்டை. இந்த வேர்க்கடலை உருண்டை பல பரிமாணங்களில் நாம் செய்யலாம். இது எங்களோட ரொம்ப ஒரு ஆர்த்தன்டிக்கான எங்களோட குடும்பங்களில் நாங்கள் செய்து வர்றது. இப்போ ஒரு முறை நீங்கள் இது போல் செய்து பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் ருசி அட்டகாசமாக இருக்கும். பெரும்பாலும் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப எங்களோட பழைய ஆட்கள் இது போல தான் இந்த வேர்க்கடலை உருண்டை செய்வாங்க. அப்போல்லாம் உரலில் இடித்து செய்வாங்க. இப்போ நம்ம மிக்சியிலே ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க, இந்த வேர்க்கடலை ஆர்த்தன்டிக்கான உருண்டை நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கால்படின்னு சொல்லக்கூடிய 200 கிராம் வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலையை இன்னொரு முறை வறுத்து அப்படி பிசைஞ்சு கொடுத்தோன்னா தோல் வந்துடும். இது ஆல்ரெடி வறுத்தாவே இதில் பித்தம் இருக்கும். தோலை முழுசாக எடுக்கணும்னு தேவையில்லை, வேணுன்னா எடுத்துக்குங்க. இப்போ நான் 3/4 பங்கு நசுக்கின வெல்லம் போடுறேன். இது ரொம்ப தித்திப்பாக இருக்கும். நீங்கள் அரை பங்கு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். 1/4 பங்கு பச்சரிசி மாவு, இதை தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு, லைட்டாக தண்ணியை தெளிக்கிறோம். அப்படியே அந்த 4 விரலால் அப்படி களைஞ்சி விடுறோம். அப்போ எல்லா பக்கமும் தண்ணி கோட்டாகும். இப்போ இந்த மாவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் தண்ணி பிடிச்சிருக்கோன்னு வைங்களேன். புட்டு மாவு போல் வரக்கூடாது, அதுக்கும் முந்தின ஸ்டேஜ் ஆவியில் வேக வைக்கணும். நீங்கள் இட்லி பானையில் எப்படி வேணாலும் தட்டில் வச்சுக்கலாம். இல்லை இது போலெல்லாம் உங்களுக்கு அந்த புட்டு மேக்கர் இருக்கு இல்லையா, இந்த மேக்கரை நீங்கள் அதை கொஞ்சமாக போட்டிங்கன்னா குக்கரோட அந்த விசில் வர்ற ஆவி வர்ற இடத்துல வச்சு அது போல் வேக வைக்கிறது. நான் நார்மலாக எல்லாத்துக்கும் இது சரியாக இருக்குங்கிறது இந்த மெத்தடில். துணியை ஈரம் பண்ணி நம்ம ஒரு தட்டில் வச்சுருக்கோம், மாவை போட்டு அப்படி மூடிடுறோம். 3லேருந்து 3.5 நிமிஷத்தில் 40% அனலில் நல்லா ஆவி பறக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி லைட்டாக கரண்டியினோட அடிபாகத்தில் மசிச்சு கொடுத்திங்கன்னா நல்லா உதிராக வந்துடும். நீங்கள் இப்போ ஒரு படி கடலை போட்டிங்கன்னா அதுலேயே 1/4 பங்கு மாவை இது போல் வேக வச்சுக்கோங்க. நிறைய குழந்தைகள் எல்லாம் நிறைய பேர் கூடும் சமயங்கள்லாம் நீங்கள் இதை செய்துக்கலாம். கடலையே இப்படியே அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒன்றும் குத்தியுமாக இருக்கும்போது வெல்லத்தை போட்டுக்கிறோம். வெல்லம் எல்லாமே நீங்கள் எடுக்கிற வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி ருசி மாறும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இன்னொரு அரைக்கிறோம். எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, எண்ணெய் கொஞ்சம் கடலையிலேருந்து வெளியே வரணும். இப்போ இந்த மாவையும் அரைச்ச வெள்ளை கடலை கலவையும் ரெண்டும் ஒன்றா கலந்து திரும்ப மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்றோம். அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு ப்ராசஸ் நீண்ட ப்ராசஸ் இல்லை. அரைச்சதுக்கப்புறம் வாசம் அட்டகாசமாக வருது. பார்த்தா உங்களுக்கு நீண்ட ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் அப்படி இல்லை, ஈஸியாக தானே இருக்குது. பாருங்கள், இப்படி நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கலாம். உடையாது உருண்டை. 10 நாள் வரையிலும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். இந்த அரிசி மாவு, வெந்த அரிசி மாவு சேர்க்கும்போது அலாதியான ருசி கொடுக்கும். கொஞ்சம் மெனக்கட்டாவது நீங்கள் ஒரு முறை செய்து தான் பாருங்களேன். உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கொடுத்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.